இரண்டாவதாக மதீனா முனவராவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் அப்துல்லா அல் புஐஜன் ஹஃபிஸஹு தந்தார்கள். அதாவது ரமதானை நல்ல முறையிலே பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளடித்துக் கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கபூல் பெறுகின்ற கபூலியத்தை அடைவதற்கு ஆதரவு வைப்போம். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது என்பது உண்மையிலே நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்களை உன்னதமானது. எப்பொழுதுமே லாபமிக்க ஒரு சிறந்த லாபம் தான் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவது. சொர்க்கம் மனதுக்கு பிடிக்காத வெறுப்பான விடயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நரகம் மனதுக்கு பிடித்த இச்சைகளை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுப்பான பாரமான விடயங்களை செய்யும்போது சொர்க்கம் போகலாம். இச்சைகளை கட்டுப்படும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பு நரகத்தை நோக்கி செல்வோம். நாங்கள் உங்களுடைய கூலிகள் எல்லாம் கியாமத் நாள் தான் பரிபூர்ணமாக வழங்கப்படும். யார் நரகத்தை விட்டு பாதுகாத்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுவார் அவர்தான் ஜெயசீலர், வெற்றி பெற்றவர். ஆல இம்ரான் 185 ஓதி முஸ்லீம்களே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பரக்கத்தான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான், பாக்கியம் வழங்கி இருக்கிறான். இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நல்லவற்றை அடைவதற்கு பாடுபடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம். தௌபா செய்வதற்கு நல்லதொரு மைதானம். வாழ்க்கை முடிய முன்னால் சந்தர்ப்பம் தவற முன்னால். எனவே அல்லாஹ் ரமதான் எடுத்து அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் ரமதானை உரிய முறையை கண்ணியப்படுத்துங்கள். அதை உண்மையான முறையிலே சரியான சிறந்த முறையில் நோன்பு நோற்று அதை எல்லா விதமான கூலிகளை அழிக்கக்கூடிய குறைக்கக்கூடியவற்றை விட்டு பாதுகாத்து இரவு பகல்களை நன்னமல்களிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சங்கையான ஒரு மாதம் ரமதான் சிறந்த ஒரு பருவ காலம் அமல் செய்வதற்கு பரக்கத்துகளையும் நன்கொடைகளையும் நமக்கு வாரி வழங்குகின்ற பரக்கத்துடைய காற்று வீசுகின்ற மாதம். நலவுகளையும் தயார குணங்களையும் நமக்கு பரவலாக வழங்குகின்ற மாதம். மக்கள் எல்லாம் நலவின் பக்கம் போட்டி போடுகிறார்கள், வழிபாட்டின் பக்கம் ஒருவருக்கு முந்திக் கொள்கிறார்கள். ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு எப்பொழுதுமே கூலிகள் பன்மடங்கு கொடுக்கப்பட்டு அப்படியான சிறப்பு வாய்ந்த ஒரு மாதத்திலே இருக்கிறோம். ரமதான் இபாதத் தௌபாவுடைய மாதம். ரமதான் அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய மாதம், பச்சாதாபப்படக்கூடிய மாதம், முயற்சித்து அமல் செய்யக்கூடிய நப்சோடு போராடக்கூடிய மாதம். ரமதான் எப்பொழுதுமே அல்லாஹ் பக்கம் மீண்டு மன தூய்மையோடும் பச்சாதாபப்பட பாவமுயற்சி பெறுகின்ற உடலச்சமுள்ள மாதம். மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்கு அமல் செய்கின்ற மாதம். சுஜூத் ருக்கு அதிகப்படுத்துகின்ற மாதம். எப்பொழுதுமே அது பகலில் நோன்பு நோக்கின்ற, இரவில் நின்று வணங்குகின்ற மாதம். பிறருக்கு உபகாரம் வாரி வழங்குகின்ற, குர்ஆன் திலாவத்தில் திளைக்கின்ற மாதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ரமதான் வர முன்னறிவிப்பு செய்தி நன்மாராயம் சொல்வார்கள். ரமதான் வந்திருக்கிறது, பரக்கத்தான மாதம், அபிவிருத்தி மிக்க மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமை இருக்கிறான். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. ஷைத்தான்கள் அழிச்சாட்டியம் பெறும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். எனவே அதிலே ஒரு அல்லாஹ்வுக்கென்று சொந்தமான பிரத்யேகமான ஒரு இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவு லைலத்துல் கத்ர். அந்த இரவின் பாக்கியத்தை யார் இழப்பாரோ, பாக்கியமற்றவராக மாறுவாரோ அவர்தான் துர்ப்பாக்கியசாலி. நசாயி அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். நோன்பாளிகளே, நிச்சயமாக நீங்கள் நல்ல கண்ணியமான நாட்களை கடந்து செல்கிறீர்கள், சிறந்த நேரங்களிலே வாழ்கிறீர்கள். வீணாக்கி விட வேண்டாம். நல்லமல்கள் செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கூலிகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கின்ற அமல்களை செய்து கொள்ளுங்கள். அதை நல்ல ஃபர்துகள் சுன்னத்துகள் எல்லா தொழுகையிலும் ஃபர்து சுன்னத்துகளை பேணிக் கொள்ளுங்கள். நோன்பிலும் சுன்னத்தான ஃபர்தான ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஓதுவதிலே, திக்ர் செய்வதிலே, அல்லாஹ்வை துதிப்பதிலே, அதே போன்று திக்ர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி தக்பீர் சொல்வதில்லை, அல்லாஹ் அக்பர் சொல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதில்லை, நபி ரஹ்மி ஸலவாத் சொல்வதில் நேரங்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தௌபா இஸ்திக்ஃபார் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் கஞ்சி பச்சாதாபப்பட துஆ கேட்டு ஏகனாகிய அடக்கியாளக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் துஆ கேட்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதே போன்று தான தர்மங்கள், மிஸ்கின்களுக்கு உணவளிப்பது, நோன்பாளிகளுக்கு இஃப்தார் செய்ய வைப்பது, இப்படியான உறவு முறைகளை சேர்ந்து நடப்பது என்று நல்ல காரியங்களிலே போட்டி போட்டுக்கொண்டு இந்த நாட்களை நேரங்களை பயன்படுத்தி நன்மைகளை நீங்கள் சேமித்து அதை நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக நலவுகளுடைய வழிகள் ஏராளமாக இருக்கின்றன, அதனுடைய வாசல்கள் திறந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு நல்ல வழிகளிலும் நல்ல அமல்களிலும் பெரும் பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதத்தை உரிய முறையில் மதித்து நடங்கள், அதை கண்ணியப்படுத்துங்கள். அதை நீங்கள் எப்பொழுதுமே அகௌரவப்படுத்தி விட வேண்டாம். மதியுங்கள், அது நல்லமல்களை கொண்டு பயன்படுத்துங்கள். எப்பொழுதுமே அது உங்களை விட்டு கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லாத வெறுமையானதாக கடந்து சென்று விடக்கூடாது. உங்களுக்கு எந்த அல்லாஹ்விடத்தில் எந்த பிரஸ்தாபம் கிடைக்காத ஒரு மாதமாக சென்று விடக்கூடாது. பொடுபோக்கை விட்டும் நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பொடுபோக்கை தவிர்த்து கொள்ளுங்கள். அது உண்மையிலே பல நலவின் பருவகாலங்களை பயன்படுத்தாமல் மனிதனை தடுக்கின்ற ஒரு தரித்திரியமான ஒரு செயல்தான் பொடுபோக்கு, மறதி, பராமுகம். ஆயுளை வீணாக்கக்கூடிய ஒரு முசீபத், ஒரு துன்பம். அது ஒரு முசீபத்து தான். அது நேரங்களை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு முசீபத்து தான் பொடுபோக்கு. அது உண்மையிலே தன்னுடைய ஆற்றல்கள் சக்திகளை வீணடிக்கக்கூடியது, உள்ளங்களை சாகடிக்கக்கூடியது. எப்பொழுதும் நலவுகளை விட்டும் ஆசை ஆர்வத்தோடு செய்ய வேண்டிய நலவுகளை விட்டும் திரை போடக்கூடியது. நல்ல அல்லாஹ் மார்க்கத்தில் நம்மிடத்தில் வேண்டக்கூடிய விடயங்களை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியதுதான் பொடுபோக்கு, பராமுகம். எனவே கவனமாக சிந்தனையோடு செயல்படுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய கால் பாதங்கள் 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் நகர முடியாது. அதில் ஒன்றுதான் ஆயுளை பற்றி அல்லாஹ் கேட்பான், எதிலே அந்த ஆயுளை கழித்தா என்பதாக.
வாலிபத்தை பற்றி கேட்பான், அந்த வாலிபத்தை எதில் பயன்படுத்தின என்பதாக. திருமதி ரஹ்மத்துல்லாஹி. எனவே காலத்தை பற்றி, ஆயுளை பற்றி கேள்வி கேட்கப்படும். ஆயுளை, நாட்களை, மணித்தியாலங்களை, நிமிடங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரைந்து செயல்படுங்கள். வழிபாட்டின் பக்கம், நன்மையின் போட்டி போடுங்கள். அல்லாஹ் பக்கம் நன்மை நெருக்கமான அமல்களை செய்வதிலே முண்டியடித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய சந்தர்ப்பங்கள் உங்களை விட்டு தவறாமல் இருக்கும். தவறும் முன்னால் சந்தர்ப்பம் நழுக முன்னால், நீங்கள் அதை நழுவி செல்ல முன்னால் நீங்கள் போட்டி போட்டு அமல் செய்து கொள்ளுங்கள். உங்களில் யாருக்கும் தெரியாது அடுத்த ரமதான் நமக்கு கிடைக்குமா, அடுத்த ரமதானுடைய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா, வாழ்க்கையில் ஆயுளிலே அதுவரைக்கும் நம்முடைய ஆயுள் மிச்சம் இருக்குமா, தெரியாது. எனவே நல்ல அமல்களிலே முந்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய நாவு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் சொன்ன அந்த வார்த்தையை மொழிந்த வண்ணம் இருக்க வேண்டும். எது? யா ரப்பே, உன் பக்கம் விரைந்து வந்தேன், என்னுடைய கூட்டத்தார் சமூகம் வர முன்னால் நான் ஓடி வந்தேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய திருப்தி அடைய, நீ என்னை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்பதற்கானவே. அல்ல அஜரா ஃபில் ஹைராத், நல்ல விடயங்களிலே அவசரப்படுவது அது நல்ல உன்னதமான பண்பு. என் பக்கம் அடைய அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹ் பக்கம் ஒரு அந்த ஹதீஸ் குதி சொல்கிறார்கள், அல்லாஹ் பக்கம் ஒரு சான் நெருங்குவாரோ அல்லாஹ் ஒரு முலம் நெருங்குவான். யார் ஒரு முலம் நெருங்குவாரோ அல்லாஹ் இரண்டு கைகளையும் நாங்கள் பரவலாக விரிக்கின்ற பொழுது வருகின்ற இடைவெளி அவ்வளவு தூரம் அல்லாஹ் நெருங்கி வருவான். அல்லாஹ்வுடைய உதவி, ரஹ்மத், மன்னிப்பு நெருங்கி வரும். யார் நடந்து வருவாரோ அல்லாஹ் விரைந்து வருவான். அப்படின்னு அல்லாஹ்வுடைய உதவி, மன்னிப்பு, ரஹ்மத், அல்லாஹ் கூலிகளை விரைந்து தருவான் என்று சொல்லிவிடும். மேல ஹுத்பாவை அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம், உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பின் பக்கம், அதே போன்று வானங்கள் பூமி அளவு விசாலமானது போன்று விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செயல்படுங்கள். அந்த சொர்க்கம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவருடைய ரசூல்மார்களை ஈமான் கொண்ட அந்த ஈமான்தாரிகளுக்கென்றே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம், அதை நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பெரும் பேருபகாரம் உள்ளவன், அருள் பாக்கியங்கள் வழங்கக்கூடியவன். ஹதீஸ் 21 பரக்கத்தி துஆ செய்து இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதல் ஹுத்பா முடித்து விட்டு ஹுத்பா ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் மக்களே நல்ல அமல்கள் அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம். எனவே நீங்கள் அது அமல்கள் கபூல் செய்வதற்கு, அல்லாஹ்விடம் அங்கீகாரம் கிடைப்பதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே கரிசனை காட்டுங்கள். அதை நிறைவேற்றுவதற்கு காட்டுகின்ற கரிசனை போன்று அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் கரிசனை காட்ட வேண்டும். எனவே எத்தனையோ அமல்கள் அது வீணாகிவிடும், எத்தனையோ முயற்சிகள் அது தூசிகள் புழுதிகள் போன்று பறந்துவிடும், பயன் இருக்காது, கூலி கிடைக்காது. அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வாதாரிடமிருந்து, மன தூய்மை உள்ள, இஹ்லாஸ் உள்ள, இறையச்சம் உள்ளவரிடமிருந்து தான் என்று மட்டிட்டு சொல்கிறான். மாயிதா 27 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன் இந்த ஆயத்தை பற்றி. அவர்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் செய்வார்கள், நற்கிரியைகளை செய்வார்கள், ஆனால் அவருடைய உள்ளங்களோ அஞ்சிக் கொண்டிருக்கும். உள்ளங்கள் அஞ்சிய வண்ணம், பயந்த வண்ணம் தான் அமல் செய்வார்கள், நற்கிரியைகள் செய்வார்கள். அவர்கள் இறைவன் பக்கம் மேலே இருக்கிறார்கள் அச்சத்தோடு பயத்தோடு செய்வார்கள் என்ற அந்த ஆயத்தை பற்றி முஃமினூன் 60 வசனத்தை பற்றி நான் கேட்டேன். அவர்கள் அந்த சாராயம், மது அருந்தி திரட்டில் ஈடுபடுகின்ற பாவிகளா, இப்படி பயந்து கொண்டு செய்கின்ற செயல்களை, அமல்களை செய்பவர்கள் என்று கேட்டேன். இல்லை, ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இல்லை அப்படி அல்ல, சித்திக்குடைய மகளே, அபூபக்கர் சித்திக்குடைய மகளே, அப்படி அல்ல. என்றாலும் அவர்கள் நோன்பு நோட்பார்கள், தொழுவார்கள், சதகா தான தர்மங்கள் எல்லாம் செய்வார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே இது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சம் இருக்கும். செய்கின்ற அமல்களை அஞ்சிக் கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா புறக்கணித்து விடுவானா என்ற பயத்தோடு செய்வார்கள். அதுதான் இந்த ஆயத்திலே சொல்லப்படுகின்ற கருத்து என்று சொன்னார்கள். அந்த அதே திருமதி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். எனவே அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது உண்மையிலே அதை சரியான முறையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தோதுவாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலுக்கு தோதுவாக நிறைவேற்றப்படும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய நூதனத்தை யார் உண்டாக்குவாரோ அது புறக்கணிக்கப்படும், மறுக்கப்படும், அது ரத்து செய்யப்படும். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. எனவே எப்பொழுதும் உங்களுடைய அமல்களிலே அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடல்களையோ பார்ப்பதில்லை. என்றாலும் அல்லாஹ் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கிறான். செயல்களுக்கு ஏற்றவர் உள்ளத்தில் நல்லெண்ணம் இருக்க வேண்டும், தூய எண்ணம் இருக்க வேண்டும், தூய எண்ணத்துக்கு ஏற்ற செயல்கள் இருக்க வேண்டும். எத்தனையோ நோன்பாளிகளுடைய நோன்பிலே பசியும் தாகமும் களைப்பும் தான் எஞ்சும். எத்தனை இரவிலே நின்று வணங்கக்கூடியவர் இரவிலே விழித்து கஷ்டப்பட்டு சடைவடைந்து வருத்தப்பட்டு நின்று வணங்கிய கஷ்டம் மாத்திரம் தான் கிடைக்கும், கூலி கிடைக்காது. ஏன்? அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை, தக்வா இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிபந்தனையில் அவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களில் ஒன்றுதான் நம்முடைய நிலைமைகள் நல்ல நிலைமையாக மாறுவது, நல்ல அமல்களை தொடராக செய்வது, தௌபா செய்வது. எனவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் உங்களிடமிருந்து நலவுகளை முற்படுத்துங்கள், நலவுகளை காட்டுங்கள். அல்லாஹ் உங்களை பார்க்க வேண்டும் நல்ல அமல்களிலே. எனவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகிய கடன் கொடுங்கள், சதக்கா கொடுங்கள். உங்களுக்காக நீங்கள் நல்ல சிறந்த செயல்களை, நல்ல அமல்களை, தர்மங்களை முற்படுத்தி அனுப்புகின்ற பொழுது நல்ல அமல்களில் எதையெல்லாம் நன்மைகளை முற்கூட்டி செய்து வைக்கிறீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே செய்ததை விட சிறந்ததாகவும் மகத்தான கூலியாகவும் பெற்றுக் கொள்வீர்கள். எனவே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், நல்ல அமல்கள் செய்துவிட்டு இஸ்திக்பார் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று சொல்லி ஸலவாத்துல் ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனை ஹத்தீப் அப்துல்லா அபு ஐதன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க